முக்கிய செய்தி பள்ளிகளுக்குள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். தேவையின்றி யாரும் பள்ளிகளுக்குள் செல்லக்கூடாது எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டு கல்வி குறிப்பாக காட்சி கூடங்கள் அல்ல, பள்ளிக்கூடங்கள் என்பது அரசியல் மேடை அல்ல, அடுத்த தலைமுறையினை உருவாக்கும் அறிவு பண்ணையாகும் எனவும், இனி வரும் காலங்களில் பள்ளி வளாகங்களில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை. அரசு சார்பில் நடத்தப்படும் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளை தவிர்த்து பிறந்தநாள் விழாக்களோ அரசு சாராத நிகழ்வுகளோ நடத்தக்கூடாது. எந்த அரசியல் கட்சியினரும் எந்த தனியார் அமைப்பினரும் நேரடியாக மாணவர்களை சந்திக்க அனுமதி இல்லை. மாணவ செல்வங்கள் வகுப்பறையில் அமர்ந்து கற்கும் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த நாட்டின் வருங்காலத்தை வடிவமைக்கும் பொன்னான நேரமாக கருதப்படுகிறது. மேலும் அந்த நேரம் வெறும் பாட நேரம் அல்ல, கனவுகள் விதைக்கப்படும் நேரம், சிந்தனைகளை செழுமையாக்கும் நேரம், அறிவு பெருகும் நேரம், மேலும் வருங்கால தமிழகம் தன் எண்ணங்களை வன்மையாக செலுத்தும் நேரம் எனவும், வகுப்பு நடைபெற நேரத்தில் எந்த காரணத்திற்காகவும் யாரும் பள்ளிக்கு நுழைவதோ மாணவ மாணவர் நேரடியாக சந்திப்பதோ முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். மாணவர்களின் கவனமும் ஆசிரியர்களின் கற்பித்தல் பணியும் எவ்வித இடையூறும் இன்றி தொடர்வதே நம் முதன்மை பொறுப்பு. பள்ளி வளாகங்கள் விழாக்களின் கூடாரம் அல்ல, அறிவு தெளிவின் விழிப்புணர்வு சிந்தனையை குறிப்பாக மண்டபமாக கொண்டு மிளிர வேண்டும். மேலும் புகழ் பரவும் இடமாக அல்ல, எதிர்காலத்தை படைக்கும் இடமாக திகழ வேண்டும் எனவும், எண்ணங்களை துணிவிட்டு கனவுகளுக்கு இலக்கை கட்டி எண்ணுவதையெல்லாம் நனவாக்கும் ஆற்றலை பெறும் நம் அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் இன்னும் உயர பறக்கட்டும், அறிவிலும் பண்பிலும் சாதனையிலும் உலகம் வியக்கும் உயரங்களை எட்டட்டும் எனவும், அரசு பள்ளியில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் உரிய ஒழுங்கு, பாதுகாப்பு மற்றும் கல்வி சூழலை உறுதி செய்யும் வகையில் விரிவான நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். என்றால் தொடர்ந்து கடந்த தாவேக அரசு பொறுப்பேற்றிலிருந்து பல்வேறு பள்ளிக்கூடங்களில் தாவேக சார்ந்த நிர்வாகிகள் உள்ளே புகுந்து அரசியல் குறிப்பாக தமிழக முதல் ஜோசப் விஜயுடைய புகைப்படத்தை முன்வைத்து மற்றும் அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தது பேசு பொருளானது மற்றும் அதை அமைச்சர் கண்டிக்கோடு செய்திருந்தார். மீண்டும் தொடருவதால் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். யாரும் இனி பள்ளிக்கூடங்களில் அரசியல் சார்ந்த நிகழ்வு நடத்தக்கூடாது என திட்டவட்டமாக அறிக்கை வெளியிட்டிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌஷாத்.